सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. அஜ்ஞானம் பாவரூபம், அபாவம் இல்லை, ஞான அபாவம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணங்கள் காமிச்சுருக்கார். அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்துல சாமானியத பிரத்யக்ஷம் விசேஷத பிரத்யக்ஷம்னு ரெண்டு பிரத்யக்ஷ பிரமாணத்தை காமிச்சாச்சு. சாமானியத பிரத்யக்ஷம்னா ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றது, விசேஷத பிரத்யக்ஷம்னா மற்றதெல்லாம் தெரியுது ஆனா நீங்க சொன்னது எனக்கு புரியல, ஒரு விசேஷத்தை எடுத்து அது எனக்கு தெரியலன்னு சொல்றோம். இது ரெண்டுமே ஞானத்தினுடைய அபாவத்தை சொல்லல, அதை தவிர்த்து அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்குங்கிறத தான் காமிக்கிறது. இதுவரை சொல்லியாச்சு. இதை தவிர மூணாவது பிரத்யக்ஷம் என்னன்னா, இது சௌசுப்த பிரத்யக்ஷம்னு சொல்றது. சுசுப்தி காலத்துல நம்ம சௌக்கியத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா, சுகத்தோடு சேர்த்து அஜ்ஞானத்தையும் அனுபவிக்கிறோம். ஆனா அனுபவ காலத்துல அது பேச முடியாது சுசுப்தியில இருக்கிறதுனால. ஆனா அனுபவிச்ச அந்த அஜ்ஞானத்தை ஞாபகம் வச்சுட்டு முழிச்சண்டவன் சொல்றான், ஒண்ணுமே தெரியாம தூங்கினேன். கிஞ்சித் அவேதிஷம் சுகம் அஸ்வாத்மம் கிஞ்சிதப்பி நாவேதிஷம் அப்படிங்கிறான். ஒண்ணுமே தெரியல, நல்லா சுகமா தூங்கினேன் அப்படின்னா ஒன்னும் தெரியலேங்கிறது அவன் இப்போ பேசுற சமயத்துல இல்லை, பேசுறச்ச தெரியறது, எல்லாமே தெரியறது, அதனாலதான் பேசுறான். ஒண்ணுமே தெரியலேங்கிறது சுசுப்திகாலீன அனுபவம் இருக்கே, அந்த அனுபவத்தை ஞாபகம் வச்சுட்டு பேசுறான். இப்ப நாம என்ன விசாரிக்கிறோம்னு சொன்னா, இந்த ஸ்மரணத்தை வச்சுட்டு அவன் சுசுப்தி காலத்துல ஒண்ணுமே தெரியலேங்கிறத அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றோமே, அந்த அனுபவத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய அந்த நவேதிஷம் நகிஞ்சித் அவேதிஷம் நாவேதிஷம்னு சொல்ற அந்த அஜ்ஞானமானது ஞானத்தினுடைய அபாவமா இல்ல பாவரூபமான ஒரு வஸ்துவா அப்படின்னு பார்க்கணும். சுசுப்தி காலத்துல அபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய சாமகிரி ஒன்றும் கிடையாது. அபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரத்யோ விஜானம் அனுபவ விஜானம் எல்லாம் வேணும்னு சொன்னார் இல்லையா. அபாவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இது இல்லை, சௌகரியம் இல்லை. அதனால பாவரூபமாக இருந்து கொடுத்தோம்னா அதை சாட்சி வேத்தியமா ஒத்துக்கிறதுனால, சாட்சி எப்பவும் இருந்து இருக்கிறதுனால சுசுப்தி காலத்துல கூட அந்த சாட்சி அஜ்ஞானத்தை பாதிக்கிறது, பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். ஆக சுசுப்தியில அனுபவிச்ச அந்த அஜ்ஞானத்தை அப்புறமா ஏந்திரண்டு அவன் சொல்றான் ஒன்றும் தெரியல அப்படிங்கிறத. ஆக சுகமகமஸ்வாத்தம் நகிஞ்சிரவேதிஷம் அப்படின்னு தூங்கி முழிச்சவன் சொல்லக்கூடிய இந்த ஸ்மரணத்துக்கு மூலமா இருந்த சௌசுப்த அனுபவம் கூட பாவரூப அஜ்ஞானம் இருக்கிறதான் தெரிவிக்கிறது அப்படின்னு இது பிரக்கிரியை. இந்த விதத்திலும் அஜ்ஞானம் பாவரூபங்கிறது சித்தமாகும். நானும் இல்ல ஏவம் இந்த மூணாவது வரி ஏவம் ஏதாவந்தம் காலம் நகிஞ்சித் அவேதிஷம் இது பராமர்ச சித்தம் சௌசுப்தம் பிரத்யக்ஷமபி பாவரூப அஜ்ஞான விஷயம் ஏவ. 4 மணி நேரம் நல்லா தூங்கிருக்கான்னு வச்சுங்க, அந்த 4 மணி நேர காலம் நான் எதையுமே தெரிஞ்சுக்கலே அப்படிங்கிறத முழிச்சுட்டு அப்புறம் சொல்றேன். ஏதாவந்தம் காலம் நகிஞ்சித் அவேதிஷம் அப்படிதானே, அந்த சுசுப்தினா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இது பராமர்ச சித்தம் சௌசுப்த பிரத்யக்ஷம். இப்படி இவன் சொல்லணும்னு சொன்னா இது ஒரு இவனுக்கு ஞாபகம், மரணம்னு சொன்னா இவன் முன்னாடி அந்த இதை அனுபவிச்சிருக்கணும் அந்த காலத்துல. அதனால அப்ப அந்த சுசுப்தி காலத்துல அவனுக்கு பிரத்யக்ஷம் இருக்குங்கிறது தெரியுது. அந்த அனுபவத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியது பாவரூப அஜ்ஞானமாத்தான் இருக்கணும். இதுக்கு மேல நியாயாமத்துக்காரன்னு பேச, இதை வச்சுட்டு நீங்க பாவரூபாஜானம்னு சொல்லிட முடியாது. அது ஞான அபாவமா கூட இருக்கலாம்.
எப்படின்னா சுசுப்தியில அவன் ஞானாபாவத்தை அனுபவிச்சுட்டு முழிச்சுட்டு அவன் ஸ்மரிச்சுண்டு பேசுறாங்கிற பிரக்கிரியை விட்டுடலாம். அப்படி இல்ல, சுசுப்தியில ஞானம் வரலேங்கிறத முழிச்சுண்டு இவன் அனுமானம் பண்ணிக்கிறான். அந்த 4 மணி நேர காலம் தூங்கிட்டு இருக்கிற காலத்துல இவனிடத்துல எந்த ஒரு ஞானமும் வரவில்லை, அதாவது ஞான அபாவம் அப்படிங்கிறத முழிச்சுண்டு இவன் அனுமானம் பண்ணிக்கிறான். இவன் ஸ்மரிக்கிறான்னு சொன்னாத்தானே அதுக்கு முன்ன மூலபூதமாக அனுபவம் வேணும்னு சொல்ல வேண்டியிருக்கும். அனுபவிச்சுட்டு அப்புறம் ஸ்மரிக்கணும்னு. இது எதுக்கு அப்படி சொல்லணும்? இதை இவன் அனுமானம் பண்ணி அனுமானத்தினால அப்போ ஒன்றும் ஞானம் வரலன்னு சொல்றான்னு சொல்லிக்கலாமே. அப்படி சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்னா பாவரூப அஜ்ஞானத்துக்கு பிரமாணம் இல்லை, இதை பிரமாணமாக எடுத்து காமிக்க முடியாது ஆயுதம் அவர் சொல்றார். நானும் பராமர்ஷா கிம் அனுமானம் கிம் வா ஸ்மரணம். பராமர்சம்னு பத பிரயோகம் பண்ணியிருக்கார். நாம பராமர்சம்னா ஸ்மரணம்னு அர்த்தம் இப்போ பண்ணினோம். இது என்னது? நீ பராமர்சம்னா அனுமானத்தையும் சொல்றது உண்டு. பராமர்சம்னு இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, எங்க பராமர்சம். அந்த மாதிரி பராமர்சம்னு சொல்றது அது என்ன? அனுமானமா கிம்பா ஸ்மரணம். ஆனா இப்படி பேசுறவ, அதாவது வேதாந்திகளுக்கு இங்க பராமர்சம்னா ஸ்மரணம் தான். அந்த பராமர்சத்தை நினைக்கிறாங்கள. அதனால கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறதுல இப்படி நினைக்கிறியா அப்படி நினைக்கிறியா அப்படின்னு விகல்பம் பண்ணலாம். ஆத்தியே ஞானாபாவையவ அனுமீயதாம் கிம் பாவரூபாத்தியானேன. பராமர்சங்கிறது ஒரு அனுமானம், அதாவது அனுமதிகரணமா இருக்கக்கூடிய அனுமானம்னு வச்சிருந்தா, நீங்க ஏதோ ஒரு ஹேத்துவை வச்சிருந்து அந்த சமயத்துல பாவரூப அஜ்ஞானம் இருக்கிறத அனுமானம் பண்ணதாக, இந்த அனுமானம்னா அனுமதி அனுமானிக்கிறதாக ஆகும். பாவரூப அஜ்ஞானத்தையே அனுமானிக்கணும், ஞான அபாவத்தையே அனுமானம் பண்ணுங்கள. இப்ப நான் சொன்னேனே, அந்த ஒரு 4 மணி நேர காலம் தூங்குற காலத்துல எனக்கு எந்த ஒரு ஞானமும் வரல அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கலாமே. ஏன் வரலங்கிறத நீ எப்படி கண்ட அப்படின்னு கேட்டா, வந்திருந்தா அது ஏதாவது என்ன வந்ததுன்னு ஞாபகம் வந்திருக்கணுமே. கொஞ்சம் கூட ஞாபகம் வரலையே, அந்த சமயத்துல இப்படி வந்தது அப்படி வந்ததுன்னு, ஆகையால ஒண்ணும் வரல அப்படிங்கிறத அனுமானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு லிங்கம், ஒரு அடையாளம் லிங்கத்தை வச்சுட்டு சாத்தியத்தை அனுமானம் பண்ணிக்கலாம்னு கேட்டார். ததாபி சம்பிரதிபன்ன உதயாஸ்தமய காலவத்து விவாத பதயோரபி உதயாஸ்தமயோகோ அந்தரால காலம் அனுமாய தற்காலம் அகம் ஞானாபாவான் அவஸ்தா விசேஷவத்வா. ஒண்ணு ஞான சாமகிரி விரகவத்வா. 2 ஹேத்து, அதாவது 2 ஹேத்துனா 2 பிரயோகம். தனித்தனியா பண்றதுக்கே நிறைய பிரயோகம் அதுல. துல்லிய யோகக்ஷேமே ஆத்மாது ஸ்மரியமானேபி தத்வத்தையா நியமேன அஸ்மரியமானத்வாத்வா. இது 3வது ஹேத்து. இது பிரயோக சம்பவா. பிரயோகம்னா அனுமான பிரயோகமா. எப்படி அனுமானம் பண்றதுன்னு கேட்டா, அந்த குறிப்பிட்ட காலத்துல, எந்த குறிப்பிட்ட காலம், எப்ப தூங்க ஆரம்பிச்சானோ அதுல இருந்து ஆரம்பிச்சு சுசுப்தி ஆரம்பிச்ச அந்த க்ஷணத்துல இருந்து சுசுப்தி முடிகிற அந்த க்ஷணம் வரை. ஆனா அந்த காலத்தை நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்பா. தூங்கிட்டியே, தூங்கினதுக்கு அப்புறம் அந்த காலத்தை தெரிஞ்சுக்க முடியாதே. அப்ப அதை நீ பட்சமா நிர்தேசம் பண்றதுக்கு அந்த காலம் எப்படி தெரிஞ்சுதுன்னு கேள்வி வைக்கிறோம். அதுக்கு இவர் என்ன பண்ணினாருன்னா, அதையும் இன்னொரு அனுமானம் பண்ணி அதை தெரிஞ்சு விடுறேன். அதாவது நேற்றுக்கு இத்தனை மணி வரையில் நான் வேலை பார்த்துருக்கேங்கிறது தெரியுது, அதுக்கப்புறம் இன்னைக்கு இத்தனை நேரம் முடிச்சுட்டேங்கிறது தெரியுது. அப்படின்னா நடுப்புற ஒரு காலம் இருந்திருக்கு, சரியா? அந்த ஒரு காலம் இருக்குங்கிறத நான் எப்படி அனுமானம் பண்றேன்னா, உதய அஸ்தமயம், இத்தனை நேரம் வேலை பார்த்திருக்கேன் அப்புறம் தான் ஒன்றும் தெரியல அப்படின்னா அங்க ஒரு பிரளயம் ஆயிடுச்சு, ஒரு அஸ்தமயம் ஆயிடுச்சு. நம்மளுடைய இந்திரியங்கள் அதெல்லாம் வேலை செஞ்சு தூங்கி போயிடுச்சுன்னா அதுதான் அஸ்தமயம். மறுபடியும் இன்னைக்கு காத்தால உதிச்சிடுச்சு. அப்ப இந்த அஸ்தமயம் உதயம் இது 2க்கும் மத்தியில ஒரு அந்தரால காலம், மத்திய காலம்ங்கிறது இருக்கு. இதை எப்படி நாம அனுமானம் பண்ணிக்கிறோம்? இது திருஷ்டாந்தம் சூரியாஸ்தமனம். சாயந்தரம் சூரியாஸ்தமனம் ஆச்சுன்னா மறுபடியும் சூரியோதயம் ஆயிடுறது. அப்ப அந்த சூரியோதயத்துக்கும் சூரிய அஸ்தமயத்துக்கும் சூரியோதயத்துக்கும் சொல்லணும். சூரிய உதயத்துல இருந்து அஸ்தமயம் தான் நம்ம முடிச்சுட்டே இருக்கிறோம், தெரியுது. அதனால அங்க பிரச்சனை இல்லை. அதனால சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் மறுபடியும் சூரியோதயம் ஆகிற அந்த காலம்னா அந்த 2க்கும் மத்தியில எப்படி ஒரு இடைவெளி இருக்கோ
அதே மாதிரி என்னுடைய இந்திரிய அஸ்தமயம் இந்திரிய உதயம் வந்திருக்கோ இல்லையா, நேற்று தூங்கும் போது இந்திரிய அஸ்தமயம் ஆயிடுச்சோ, இன்னைக்கு முடிச்சுக்கும் போது இந்திரிய உதயம் ஆயிடுச்சு. அப்ப இந்த அஸ்தமயம் உதயத்துக்கும் மத்தியில கூட கூடிய இடைவெளி காலம் இருக்கு அப்படிங்கறத அனுமானம் பண்ணிக்க வேண்டியது. சொப்பனத்தை விட்டுருக்கோம். சொப்பனத்துக்கு அப்புறம் உள்ளத்துல இருந்து கிளம்புங்க. சொப்பனம் வந்து அந்த சமயத்துல ஞானம் இருக்கு, அதனால சொப்பன காலத்தையும் நீங்க விட்டுடுங்க. அங்க அஸ்தமயம் இல்லை. சரி, அது தூங்கின உடனே ஒரு சொப்பனம், அப்புறம் சுஷுப்தி, அப்புறம் சொப்பனம், அப்புறம் திருப்பி ஜாகிரதை பிரபோதனம். அது நான் அதை கூட விட்டுடுறேன். நான் இங்க பட்சமா சொல்லும் போது சொப்பனம் கூட முடிஞ்சு போறது, அதுதான் லயம். சொப்பன காலத்துல வந்து உங்களுக்கு மனசு வேலை செஞ்சுட்டு இருக்கு. பாக்கிய இந்திரியங்கள் தான் லயமாச்சே தவிர இது வந்து அர்த்தமயம் ஆகல. அதனால மனசு எங்க லயமாகிறதோ அதுல இருந்து பிடிக்கிறேன் இப்போ. அப்படின்னா அந்த நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம், அதுதான் அந்த காலத்தை அனுமானம் பண்ணிக்கிறேன். அது எப்ப வந்ததுங்கிறது உங்களுக்கு விஷயம் பிரத்யட்சம் இல்லை. இதோ மனசு லயமாறுதுன்னு நீங்க பிரத்யட்சமா அனுபவிக்க முடியாது. ஆனா மனசு வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே மனசு லயம் ஆச்சு, அப்ப இப்பதான் இது முடிச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா நடுப்புற ஒரு குறிப்பிட்ட காலம் இடைவெளி இருக்கலாம்ங்கிற அந்த காலத்தை அனுமானம் பண்ணிக்கிறது. ஆனா இது கூட அனுமானம் தான், அது நமக்கு தெரியாது. தூங்குறவனுக்கு தெரியாது என்ன பண்றோம்னு. அது லயம் ஆச்சா இல்லையா அது கூட தெரியாது, அந்த சமயத்துல தெரியாது. அதுக்குதான் இந்த ஒரு அனுமானத்தை பண்ணிக்கிறது. அதுக்கு திருஷ்டாந்தம் இது சூரியாஸ்தமனம் சூரியோதயம். எப்படி அந்த ரெண்டு ஒரு அஸ்தமனத்துக்கும் ஒரு உதயத்துக்கும் மத்தியில இடைவெளியாக ஒரு காலம் இருக்கோ, அதே மாதிரி என்னுடைய அந்தக்கரண அஸ்தமனம் அந்தக்கரண உதயம் அப்படின்னு வச்சுங்க. அது ரெண்டுக்கும் மத்தியிலையும் ஒரு இடைவெளி காலம் இருக்கு, அதுதான் சுசுப்தி காலம். இப்படி அனுமானம் பண்ணலைன்னா தூங்கின காலம் எவ்வளவுன்னு ஒன்னும் சொல்லவே முடியாது. எந்த சொப்னம் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, சொப்னத்தையும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த நிலைமையிலேயே எடுத்துருந்தோம், அந்த நிலையில எடுத்துருந்தோம். அதாவது தூங்குறதுங்கிறது எப்போ நிஜமா சுசுப்தி என்னன்னா மனசும் அஸ்தமன ஆனதுக்கு அப்புறம் தானே. இந்திரியங்கள் பாஷ்ய இந்திரியங்கள் வேலையை நிறுத்துறத மாற்றம் வச்சுக்காதுங்க. மனசும் ஒடுங்கிறது இருக்கு, அதுதான் அஸ்தமனம், அதுதான் எனக்கு வேணும். மனசு எப்ப ஒடுங்கினதோ அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த மனசு மறுபடியும் கிளம்புற பரியந்தம் நடுப்புற ஒரு காலம் இருக்கு. இதுல ஒன்னும் ஆட்சேபனை இருக்க முடியாது. இவன் நல்லா சுசுப்தி நிஜமான சுசுப்தியை தான் அப்ப எடுத்துக்கணும். நிஜமான சுசுப்தி ஒரு க்ஷணத்துல ஆரம்பிக்கும், ஒரு க்ஷணத்துல முடியுமோ இல்லையோ. அப்படி முடியறச்சு அது அவனுக்கு தெரியாது, தூங்கினவனுக்கு எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியறதுன்னு தெரியாது. ஆனால் முழிச்சுண்டவன் அப்படி ஒரு காலம் இருக்குங்கிறத முழிச்சுண்டதுக்கு அப்புறம் அவனே அனுமானம் பண்ணிக்கிறான். இத்தனை மணியில இருந்து இத்தனை மணி வரை, மணி கூட சரியா சொல்ல முடியாது எப்ப தூங்குறவனுக்கு தெரியாது. இவன் தூங்குறவனுக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம தூங்கினு அவன் தான் சொல்லணுமே தவிர இன்னொருத்தம் பேச முடியாது இதை பத்தி. அதனால அவன் தான் சொல்லியாகணும், நல்லா தூங்கினேன் ஒண்ணுமே தெரியாம தூங்கினேங்கிறது. இத விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியாது. ஆனா அவன் எப்படி கண்டுபிடிச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு காலம் இருக்குன்னு சொன்னா அனுமானத்தை வச்சு நிகழ்த்தணும். கண்டுபிடிச்சிருந்தாங்க அதை முதல்ல சொல்லிவிடுறான். சம்பிரதிபன்ன உதய அஸ்தமய, உதய அஸ்தமயங்கிறத ஒரு அஸ்தமயம் உதயம் அப்படி வச்சுக்க வேண்டியது. உதயாஸ்தமய காலவத்து விவாதபடயோகோ உதய அஸ்தமயோகோ, இது அந்தஸ்கரண அஸ்தமயம் அந்தஸ்கரண உதயம்னு வச்சுங்க. சூரிய உதயம் சூரியாஸ்தமயம் சூரிய உதயங்கிறது திருஷ்டாந்தம். அந்தஸ்கரணம் மனசனுடைய அஸ்தமயமும் மனசனுடைய உதயமும் தாரிஷ்டாந்திகம். இந்த இடத்துல அனுமானம் பண்ணிக்கிறது. அந்தரால காலம் அனுமாய, அந்தரால காலம்னா இது ரெண்டுக்கும் மத்தியில இருக்கிற காலத்தை முதல்ல அனுமானம் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த காலத்துல இப்ப நான் பேசுறேன், இப்ப அதுதான் என்னுடைய முக்கிய அனுமானம். அந்த குறிப்பிட்ட ஒரு டைம் இருக்கே, அந்த காலத்துல தற்காலமகம் ஞான அபாவவான், அந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்துல எனக்கு எந்த ஒரு ஞானமும் இல்லை, ஞான அபாவவான் அப்படின்னு அனுமானம் பண்றேன். எதை வச்சு அனுமானம் பண்றது? சேர்த்து சொல்லணுமே. அவஸ்தா விசேஷவத்வா, திருப்திவஸ்தான ஒரு அவஸ்தை விசேஷம் இருக்கோ இல்லையோ,
இந்த விசேஷம் என்னன்னா, முன்னாடி 2 அவஸ்தை போச்சு. ஜாகிரத அவஸ்தா ஒண்ணு, சொப்னாவஸ்தா ஒண்ணு. அதை காட்டிலும் இது வித்தியாசமான அவஸ்தை தானே. ஜாகிரத அவஸ்தையில தியானம் உண்டு, சொப்னாவஸ்தையில தியானம் உண்டு. அதுக்கப்புறம் வர அவஸ்தையில கிடையாது தியானம். அதனால இந்த அவஸ்தா விசேஷத்தை வச்சுட்டு நான் தியானம் இல்லைங்கிறத அனுமானம் பண்ணிட்டேன் அந்த குறிப்பிட்ட காலத்துல. அவஸ்தா விசேஷவத்வா இது ஒரு ஹேது. இன்னொரு ஹேத்துன்னு சொல்லலாம் தியானம் இல்லைங்கிறதுக்கு. தியான சாமகிரி விரகவத்வா. தியானம் உற்பத்தி ஆகணும்னா காரணம் இல்லாமலா தியானம் உற்பத்தி ஆகும்? தியானத்தை உண்டு பண்றதுக்கு தேவையான ஒரு காரணமும் அங்க இல்லையே. சாமகிரி இல்லை. சாமகிரி அதாவது பிரதான காரணம் ஆத்மா இருக்கேன்னு கேட்கக்கூடாது. ஆத்மா இருக்கட்டும், அது அது எப்பவும் தான் இருந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும். விசேஷமா அந்த இந்திரியங்கள் வேலை செய்யறது, விஷயத்தோடு சம்பந்தப்படுறது, இப்படி பிரகாசம் வேணும், அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதெல்லாம் வேண்டியிருக்கு இல்லையா காரணம். அந்த காரணங்கள்லாம் ஒண்ணும் இல்லை சுசுப்தி காலத்துல. அதனால காரணம் இல்லைன்னா தியானமும் இல்லை. அந்த சுசுப்தி காலத்துல தியானம் இல்லை அப்படிங்கிறத அனுமானம் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒண்ணு, இது 2வது ஹேது. தியானம் இல்லைங்கிறதுக்கு 3வது இப்போ ஒரு காரணம் காமிக்கிறார். துல்லிய யோகக்ஷேமே ஆத்மாதவு ஸ்மரியமானேபி தத்வத்தையா நியமேன அஸ்மரியமானத்வாத் வா. இது 3வது ஹேதுவான். சுசுப்தியில நான் தான் இருந்தது ஞாபகத்துக்கு வருது, நான் தான் தூங்கினேங்கிற விஷயம் தெரியுது இல்லையா. ஆக தூங்கினேங்கிற அம்சத்துல இவன் தன்னை நினைச்சுக்கிறான், தான் தூங்கினது தெரிகிறது. அப்போ ஆத்மா ஸ்மரியத்தை, தான் தூங்கினது தெரிகிறதே தவிர தூங்கும் போது என்னெல்லாம் பார்த்தோங்கிறது ஏதாவது தெரிகிறதோ? ஒன்னும் பார்க்கல இல்லையா. அப்ப என்னாச்சு? துல்லிய யோகக்ஷேமே ஆத்மனி ஸ்மரியமானேபி. தூங்கிட்டு இருந்த ஆத்மா இப்ப ஞாபகத்துக்கு வருது, நான் தான் நன்னா தூங்கினேன் அப்படிங்கிறது. ஆனால் தூங்கும் போது என்னெல்லாம் நினைச்சிட்டேன் அப்படின்னு கேட்டா யார் தெரியுமா? வேற ஒரு ஞானமும் ஞாபகத்துக்கு வரல சுசுப்தியில. அதனால ஆத்மா ஞாபகத்துக்கு வரும்போது அந்த சமயத்துல இதெல்லாம் பார்த்தேங்கிற ஒரு ஞானம் ஞாபகத்துக்கு வராததுனால நாம என்ன அனுமானம் பண்ணிட்டோம்னா அந்த சமயத்துல ஞானமே வரல, ஞான அபாவகாங்கிறத அனுமானம். ஞானம் ஒரு சமயமும் அதான் என்னைக்கான ஒரு நாள் தூங்கும் போது சுசுப்தியில சில சமயம் ஞாபகம் மறந்து போயிருக்கலாம். ஆனா அநியமேன அது ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா இது நியமேன அஸ்மரியமானமே. நல்லா சுசுப்தி காலத்துல யாருக்குமே இந்த மாதிரி நான் அதை தெரிஞ்சுட்டேன், இதை தெரிஞ்சுட்டேன், ஞாபகம் அப்படிங்கிற ஞாபகம் வரவே வர. அந்த சுசுப்தி காலத்துல சொப்பனத்துல வரும், சொப்பனத்துல பார்த்ததெல்லாம் ஞாபகம் வரும், ஜாக்கிரத்துல பார்த்தது ஞாபகம் வரும். ஆனா சுசுப்தி காலத்துல என்ன பார்த்தோங்கிறது ஏதாவது ஞாபகம் வருமோ? ஆத்மா ஞாபகத்துக்கு வருது, தூங்கினேங்கிறது ஞாபகத்துக்கு வருது, ஒன்றும் தெரியலேங்கிறது ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரல. இதுல இருந்து அது சுசுப்தி எடுக்கலாம் அவஸ்தை. அதுல 3 அம்சம் சொல்றார். சுசுப்தியில 3 பாசிக்கிறதுன்னு, ஆத்மா ஒண்ணு பாசிக்கிறது, சுசுப்தி அவஸ்தை, அது சுசுப்தியாக்கார விற்த்தின்னு ஒரு விற்பி அவித்யா விற்பி சொல்ல வேண்டியிருக்கு. அது ஞாபகத்துக்கு வந்தாதான் தூங்கினேங்கன்னு இவனால பேச முடியும். சகமாகார அந்தஸ்கரணம் அந்த சமயத்துல வேண்டாம். சுசுப்தி அவஸ்தாகாரமான அந்தஸ்கரண விற்பி. 3வது அஜ்ஞானாகாரம். 3 இருக்கிறத வச்சுட்டுதான் இந்த 3 விஷயத்த அப்புறம் பேசலாம். அதுல அஜ்ஞானாகார அந்தஸ்கரண விற்பி இல்லை, அவித்யா விற்பி. இது எல்லாமே அவித்யா விற்பி. அஜ்ஞானாகாரமான விற்பி இருக்கே, இந்த விற்பியை வச்சுட்டு அஜ்ஞானத்தை ஸ்மரிச்சுக்கிறான். சுகாகாரமும் ஆத்மாகாரமும் ஒண்ணுதான். அந்த சுகத்தை அனுபவிச்சேன்னு ஞாபகப்படுத்திக்கிறான். அதனால சுகாகார அவித்யா விற்பி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு சுசுப்தி, தூங்கினேங்கிறதும் ஞாபகத்துக்கு வருது இல்லையா. அதனால அந்த சுசுப்தி அவஸ்தா விஷயக்கமாகவும் ஒரு அவித்யா விற்பி ஒத்துருக்கு. ஆக 3 விஷயத்துல அவித்யா விற்பியை ஒத்துண்டு அதனால அவன் அப்புறம் எழுந்திருந்தவன் நினைச்சு பார்க்கறான் சுகமாக. ஆனா அது சுசுப்தியில தோணாது. சொப்பனத்துல தோணலாம், சொப்பனத்துல தோணலாம். ஆனா சுசுப்தியில மாத்திரம் தோண முடியாது. அதைத்தான் சொல்றாரு. ஆதினால சௌக்கியம் சுகம் சுசுப்தி அவஸ்தா இதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆனா என்ன விஷயம் பார்த்தோங்கிறது அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரல, வேற எந்த ஞானமும் ஞாபகத்துக்கு வரல.
ஏன் ஞாபகத்துக்கு வரல? ஞானமே அப்ப வரல, ஞானமே இல்லை. ஞானம் இருந்தா தானே அதை ஞாபகத்துக்கு வர்றதுக்கு. ஆக இந்த காரணத்தை காமிச்சு சுசுப்தி காலத்துல ஞானம் இல்லை இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப மூச்சுண்டதுக்கு அப்புறம் அந்த ஞான அபாவம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நகிஞ்சித வேரிஷம் அப்படின்னு பேசுறானே, அதுக்கு என்ன விஷயம்? ஞான அபாவம் தான் விஷயம். எப்படி தெரிஞ்சுட்டான்னு கேட்டா இப்படிதான் தெரிஞ்சுட்டான், அனுமானத்தால தெரிஞ்சுட்டான். அனுமானத்தால சுசுப்தி காலத்துல உள்ள ஞான அபாவத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நகிஞ்சித வேரிஷம்னு பேசுறான். இதை வச்சுட்டு அந்த பாவரூப அஜானத்தை சாதிக்க முடியாது. இது பூர்வபக்ஷம். துல்லியோகக்ஷேமே ஆத்மானு ஸ்மரியமானேதி தத்வத்தையா நியமேன அப்பரியமானத்வாத்வா இது பிரயோக சம்சபாத். துதியேது இவர் விகல்பம் பண்ணினார். பராமர்சம்னு சொல்லி அனுமானமா இல்ல ஸ்மரணமா அப்படின்னு. அனுமானம்னு சொன்ன அந்த அனுமானம் உபயோகம் இல்லை, ஞான அபாவத்தையே சாதிக்கும், அனுமானத்தால சாதிக்கலாம்னு சொன்னார். ஸ்மரணம்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. அப்ப ஸ்மரணம்னா அதுக்கு முன்னாடி அனுபவம் சொல்லணும். நீங்க ஜானாபாவ ஸ்மரணம்னு சொன்னா ஜானாபாவ அனுபவம் சுசுப்தியில இருந்துதா சொல்லணும். அது கஷ்டமா போயிடும். அந்த சமயத்துல ஞான அபாவத்தை அனுபவிக்க முடியாது இல்லையா? அதனால அப்ப ஸ்மரணம்னு சொல்றதுக்கு நீங்க பாவரூப அஜ்ஞானத்தை சொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்லாம போகும். அப்ப ஸ்மரணமே வச்சுக்கோமே அப்படின்னு சித்தாந்தி கேட்டால் அதுக்கு பூர்வபக்ஷி சொல்றான். விதி ஏது நாஸ்தி உபபத்தி. பராமர்சகான்னு சொல்லி ஸ்மரணத்தை எடுத்துக்க முடியாது, ஏன்னா ஸ்மரணம் வரத்துக்கே முடியாது. ஏன்? சம்ஸ்காராபாவா. ஆமா, சம்ஸ்கார அசம்பவம். ஏன்? சம்ஸ்காரம் வந்தாத்தான் ஸ்மரணம் வரும். அனுபவம் ஸ்மரணத்துக்கு ஹேத்துன்னு சொல்றேன். ஆனா அந்த அனுபவம் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தி அப்புறம் தான் ஸ்மரணத்துக்கு ஹேத்துவா. சம்ஸ்காரம் வராத ஞானத்தினால அப்புறம் ஸ்மரணம் வரவே வராது. அதனால எந்த ஒரு அனுபவம் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துமோ அதுதான் ஞாபகத்துக்கு ஹேத்துவாகுமே தவிர பாக்கி எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம், இல்லை ஒன்றும் ஞாபகத்துக்கு சம்ஸ்காரம் இல்லைன்னா ஞாபகம் வராது. அதே போல இங்க சுசுப்தி காலத்துல சம்ஸ்காரம் வரத்துக்கு வழி இல்லை, அதனால அந்த ஸ்மரணம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற. சம்ஸ்காரம் ஏன் வராது? வினஷ்யதேவஹி ஞானம் சம்ஸ்காரம் ஜனயதி வினா வியாபாரம் வியவஹித காரிய ஜனன அக்ஷமத்வா அவினஷ்யதா து தேன ஸ்வயமேவ தற்காரியஸ்ய ஜனயிதும் சக்கியத்வாத் கிமிதி சம்ஸ்காரோ ஜன்யேத. சுசுப்தியில அந்த சுசுப்தி தெரியுது, அந்த தெரியறதுன்னு சொன்னா அந்த ஞானம் என்ன? ஆத்ம, அதாவது சாட்சி ஞானம்னு சொல்றோம். வேற ஒண்ணும் பிரமாண ஞானம் இல்லை. பிரமாண வியாபாரத்தினால வந்த ஞானம் சுசுப்தியை தெரிவிக்காது. சாட்சி ஞானம்னு நீங்க சொல்லணும். சுசுப்தி இருக்காது. அதான் பிரமாண ஞானம் அது சுசுப்தி. அதுக்கு சுசுப்தின்னு பேர் இல்லை, தூக்கம்னு பேர் வராது. அது ஜாக்கிரத வசதியா போயிடும் பிரமாண ஞானம். அதனால பிரமாண ஞானம் இல்லை. பிரமாண ஞானம், பிரமாண அனுபவம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்மரணத்துக்கு எப்படி ஹேத்துவாருதுன்னு சொன்னா மத்தியத்துல சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துறது. அது ஏன் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டா தான் இருக்க முடியாதுங்கிற காரணத்தினாலதான். இது இந்த பிரமாண ஞானம் அனுபவம் இருக்கே, இது ஸ்மரணத்துக்கு ஹேத்துவாக ஆகணும்னு சொன்னா மரணம் உண்டாகிற வரையில் இது காத்துட்டு இருக்குமா? பிரமாண ஞானம் இன்னைக்கு பார்க்கிறோம், இதை விட்டுட்டு நாளைக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிறோம். அப்ப இன்னைக்கு பார்த்தது அந்த அனுபவம் அப்படியே இருந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால அது என்ன பண்றது? சம்ஸ்காரத்தை உற்பத்தி பண்ணிட்டு தான் விநாசத்தை அடைஞ்சு விடுறது. அதனால வினஷ்யத் தியானம், வினஷ்யத்தாக விநாசம் அடையக்கூடிய அந்த அனுபவமானது சம்ஸ்காரத்தை ஏற்படுத்திட்டு டக்குன்னு விநாசமா இருக்கு. அந்த சம்ஸ்காரம் உங்ககிட்ட இருந்துட்டே இருந்து அதுக்கு வேண்டிய சககாரி காரணங்கள்லாம் சேர்ந்துடுன்னா மறுநாளைக்கு அதே மாதிரி அதே விஷயத்துல ஒரு ஞாபகம் ஸ்மரணத்தை ஏற்படுத்தும். இது பிரக்கிரியை. இந்த சம்ஸ்காரத்தை ஏன் அதை ஏற்படுத்த வேண்டியிருக்கு? ஏன்னா தான் சுயமா இருக்க முடியாது. ஆனா சாட்சி ஞானம் தான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. சாட்சி ஞானமே எப்பவுமே அது ஒன்றும் விநாசமாகக்கூடிய ஞானம் இல்லை. சுசுப்தியில எந்த விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்கப்படுறதோ, சுகமோ சுசுப்தியோ, இதெல்லாம் சாட்சி ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதுனாலே அந்த அனுபவம் எப்போதுமே இருக்கிறது காரணத்தினாலே அது ஒரு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்த முடியாது, வேண்டியதில்லை. அதனால சம்ஸ்காரம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப ஸ்மரணமும் இல்லை. அதாவது அனுபவம் இருந்துட்டே இருக்கும்போது மரணத்துக்கு அந்த இடம் இல்லை.
அந்த அனுபவமே இருந்தால் அப்ப சம்ஸ்காரமும் இல்லை, மரணமும் இல்லை. அனுபவம் விட்டு போனாதான் அதுல இருந்து சம்ஸ்காரம் வரணும், சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் ஸ்மரணம் வரும். இதுதான் சாதாரண நியாயம். அந்தபடி பார்க்கும்போது சுசுப்தி காலத்துல சாட்சியால தெரிகின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு அத ஸ்மரணம் வரும்னு சொல்றது சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஏன்னா சம்ஸ்காரம் இருக்காது. இதே இந்த விஷயத்துல ஏற்கனவே கூட சொல்லியிருக்காரு, வார்த்தைக்காரர் சொல்லியிருக்காரு. ந சுசுப்திக விஜானம் நாஜ்ஞாசிஷமிதி ஸ்மிருதி காலாத்யவ்யவதானத்வா நஹி ஆத்மஸ்தம் அதீதபா. ஓ இனிமேதான் வரப்போகுது, இனிமேதான் வரப்போகுது, சரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுசுப்தியில் அது ஒரு பூர்வபக்ஷம் மாதிரி பண்ணி அப்புறம் சமாதானம் சொல்லி அப்புறம் தான் வரும், இனிமேதான் வரும். அதனால என்னாச்சு, சம்ஸ்கார அசம்பவாத்துன்னு சொல்லிட்டார். வினஷ்யதேவஹி ஞானம் சம்ஸ்காரம் ஜனயதி. எந்த ஞானம் சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும்? எந்த ஞானம் தான் நசிக்க போறதோ அந்த ஞானம் தான் சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும். எதுக்காக? ஏன் அப்படி? வினா வியாபாரம் வியவஹித காரிய ஜனன அக்ஷமத்வா. இது சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணலைன்னா அப்புறம் ஒரு வரக்கூடிய ஸ்மரணத்துக்கு இது ஹேது ஆக முடியாது. அதனால இது நடுப்புற சம்ஸ்காரம் உண்டு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஆமா, காரிய நேற்று பூர்வவருத்தியா இருக்கணும், அபூர்வத்வாரான்னு சொல்றாங்க. அவினஷ்யதாத்து தேன ஸ்வயமேவ தற்காரியத்தை ஜனயித்தும் சக்கியத்வா கிமிதி சம்ஸ்காரோ ஜன்யேத. ஏன் நித்தியமா அந்த ஞானம் எப்பவும் இருக்கணும்னு சொன்னா அது நேரடியா தானே அந்த காரியத்தை உண்டு பண்ணலாமே, நடுப்புற எதுக்கு துவாராங்க அப்படின்னு சொல்லி சம்ஸ்காரம் வேண்டாம் அப்படின்னு. இல்ல சம்ஸ்காரம் தான் ஒண்ணு வருது, எல்லாருக்குமே தெரிஞ்சதா இருக்கு அப்படின்னு கேட்டா யாருக்கு சம்ஸ்காரம் என்ன பிரத்யட்சமாவா தெரியும்? அந்த காரியத்தை வச்சுன்னு தானே அனுமானம் பண்ணியாகனா. அதனால சம்ஸ்காரம் வருதேன்னு சொல்றத வச்சுட்டு சுசுப்தியால ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. நகி சம்ஸ்காரோபி பிரத்யக்ஷா ஏன காரிய அந்யதானுபபத்திம் அந்தரேனாபி அபியுபேயேத. காரிய அந்நியானுபபத்தியா மரணம் வரதுனால சம்ஸ்காரம் இருக்குங்கிறத நம்ம அனுமானம் பண்ணிக்கணும். இந்த காரியத்தை வச்சு அதுக்கு காரணமான சம்ஸ்காரத்தை அனுமானம் பண்ணிக்கணுமே தவிர இதை விட்டுட்டு நம்ம தான் அனுபவிச்சிருக்கோமே அப்படின்னா அது சம்ஸ்காரம் ஒருதான் வரணும் அப்படின்னு ஒரு இது பண்ண முடியாது. இந்த அனுபவத்தி காரியத்தை வச்சுதான் சம்ஸ்காரம் இருக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிக்கலாமே தவிர வேற விதமா சம்ஸ்காரம் உண்டாதுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது. சௌசுப்தஞ்ச அநாதி அஜ்ஞான உபரக்தம் சாட்சி சைதன்ய ரூபம் ஞானம் ஸ்வதோவா உபாதிதோவா ந வினஷ்யதி சம்ஸ்காரம் கதம் ஜனயே. சுசுப்தியில வந்த ஞானம் ஏன் சம்ஸ்காரத்தை உண்டு பண்ண முடியாது? ஏன்? அது ஞானம் சாட்சி ஞானம். சாட்சி ஞானம் சொன்னா அது நித்தியம் ஆத்மஸ்வரூபம், அது சுயமாவும் நசிக்காது, உபாதியாலையும் உபாதி எதோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் நசிக்காது. அப்படி இருக்கும். இது எதுக்காக சொல்றதுன்னா நமக்கு பாஷை வெட்டப்படாத ஞானம் வருது ஜாகிரத்துல சொப்பனத்துல எல்லாம், இதுவும் சைத்தன்யம் தான். ஆனா இந்த சைத்தன்யத்துக்கு அவ்வளவு பிராதானியம் இல்லை. அந்த விற்பி தான் விஷய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக பதாகார விற்பி கடாகார விற்பி அவச்சின்னமா இருந்தா அது கடஜானம், பதாகார விற்பி அவச்சின்னமா இருந்தா பதஜானம். அந்த விற்பியில தானே ஆகாரங்கள்லாம் கொடுத்து சொல்றோம். அந்த விற்பி பிரமாண வியாபாரத்தால உண்டாகக்கூடியதா இருக்கிறதுனால அது விநாசத்தை அடையும். அப்ப உபாதி விநாசத்தை அடைஞ்சதுனால விற்பிபரக்தமான சைத்தன்யம் இருக்கு, அதுவும் நாசமாச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சுசுப்தியில ஒன்றும் விற்பி வரத்துக்கு இல்லை, வெறும் சாட்சி சைத்தன்யம்னு சொல்லணும். வெறும் அதுவும் நாசம் இல்லை. அஜ்ஞானத்தை மாத்திரம் உபாதின்னு சொல்லலாம். சொன்னால் அது நாசமாகக்கூடிய உபாதியாக அதனால அது சொதகாவும் நசிக்க போறது இல்லை. அது உபாதி நாசத்தினாலும் அதுக்கு நாசத்துக்கு சான்ஸ் இல்லை. அதனால அது ஒரு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தும், அப்புறம் ஸ்மரணம் ஏற்படும் சொல்றது தப்பு, வராது. சௌசுப்தஞ்ச அநாதி அஜ்ஞானோபரம், அஜ்ஞான் சொன்னார், அநாதி அஜ்ஞானோபரம் அவரே போட்டிருக்கார். அநாதியான அஜ்ஞானத்தை உபாதியாக கொண்ட இந்த சாட்சி சைத்தன்யம் சொதகாவும் நசிக்காது, உபாதி நாசமும் இல்லை, அதனாலையும் நசிக்காது. ஸ்வதோவா உபாதிதோவா நவினஷ்யதி சம்ஸ்காரம் கதஞ்சனையே ததபாவாத் கதம் ஸ்மரியேத. சம்ஸ்காரம் இல்லை அப்படின்னுட்டா அப்ப எங்கேயும் ஸ்மரணம் வரும். அதனால நகிஞ்சிர வேதிஷம்ங்கிறது
ஸ்மரணமாக இருக்க முடியாது. இந்த பராமர்சம்னு ஸ்மரணம்னு சொல்றது முடியாது. அஸ்மரியமானம் வா கசம் பிரமாணத்துவேன உதாசிரியேத, அது வேற. ஆக கடைசி வரை போயிட்ட இது ஸ்மரணம்னு சொல்லவே முடியாது. ஸ்மரணம் வராட்டா நீ இதே பிரமாணமா காமிச்சு அதனால பாவரூப ஜானம் சொல்றது சர்வதா முடியாது. இது இதுவரை நியாயாந்தக்காரருடைய பூர்வபக்ஷம். பதில் சொல்றார் அத்வைத்திகாரர். இங்கே வாஸ்தவமா எனக்கு பராமர்சகான்னு சொன்னா ஸ்மரணம்னு சொல்லணுங்கிறது தான் இது. ஸ்மரணம் சொல்லணும், ஸ்மரணம் நினைச்சுக்கிட்டா பிராச்சீன கிரந்தக்காரெல்லாம் அப்படிதான் போயிருக்கா. ஆனா இவர் கலப்பி விட்டாரோ இல்லையோ, இது அனுமானமா ஸ்மரணமா அப்படின்னு ரெண்டையுமே சொல்லலாம். ஆனா ரெண்டுமே பாவரூப ஜானத்துக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதனால கொஞ்சம் பிரௌடிவாதம் கூட இருக்கு. தூங்கினது ஞாபகத்துக்கு வருது, ஞாபகத்துக்கு தான் வருது, அனுமானம் இல்லை. அனுமான ஸ்மரணம் இது ரெண்டுக்கும் நமக்கே வித்தியாசம் தெரிஞ்சு போகும். இந்த ஹேத்துவை வச்சுன்னு சொல்றேன்னு நம்ம எப்ப கண்டுபிடிக்கிறோமோ அப்பதான் அனுமானம். ஹேத்து வித்துவெல்லாம் நம்ம ஒன்றும் ஞாபகம் பண்ணல, அது ஞாபகத்துக்கு வராம அப்படியே தெரிஞ்சதுன்னா அது ஸ்மரணம். அதனால ஒரு காரணத்தை காமிச்சு சொன்னோம்னா அப்ப அனுமானம், காரணத்தை எதிர்பார்க்காமலே தெரிஞ்சுட்டு சொன்னோம்னா அப்ப ஏற்கனவே அனுபவிச்சு ஸ்மரணம். அதனால இப்படி ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியுது. வியாப்தி யுக்தி தெரிஞ்சுக்காமலே வருது இல்லையா. தூங்கி எழுந்துட்ட உடனே அவங்க எதையுமே இப்படி இருக்குமோ அப்படிதான். இப்ப சொன்ன அனுமானத்துக்கெல்லாம் ஒன்றும் இடமே இல்லை. உடனே அடுத்த க்ஷணத்துல நன்னா தூங்கினேங்கிறதே அவனுக்கு தெரிஞ்சு போறது. அப்படி தெரிகிறதுன்னு சொன்னா அது தெரிய ஸ்மரணம். இப்போ இல்ல, தூங்கினேன்னு பூத்த காலமா தானே சொல்லிக்கிறான். ஆக அது ஸ்மரணமா தான் இருக்கணும். அப்படிதான் பிராச்சீன கிரந்தக்காரர் போயிருக்கா. இருந்தாலும் ரெண்டையுமே நம்ம சரிப்படுத்தி சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல அனுமானத்தையும் எடுத்துக்கிறோம். அப்படின்ட்டார இதுக்கு என்ன நதாவது அனுமானம் தத்திர சம்பவதி. தத்திர சம்பவத்தினா இவர் சொன்ன அனுமானங்கள்லாம் சம்பவிக்காது. இவர் சொன்ன அனுமானம், இவர் தியான அபாவத்தை அனுமானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஒரு 4-5 அனுமானம் 2-3 சொல்லி இப்படி எல்லாம் காரணத்தை காமிச்சு சுசுப்தி காலத்துல என்கிட்ட ஒரு தியானமும் வரல அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கோடி காமிச்சாரோ இல்லையோ, அது வராது. ஏன்? ஹேதோஹோ பக்ஷ விசேஷணஸ்ய ச அஜ்ஞானாத். நீங்க 3 தினசா ஹேத்து சொன்னீங்க. அவஸ்தா விசேஷவத்வாத்துன்னு ஒண்ணு, ஞான சாமகிரி வத்வாத்து ஒண்ணு, ஆத்மாரு ஸ்மரியமானேது அஸ்மரியமானத்வாத் அப்படின்னு 3 ஹேத்து சொன்னேன். எனக்கு பக்ஷம் ஹேத்து இது ரெண்டும் சேர்ந்து தெரியணும். ஹேத்துவும் பக்ஷமும் சேர்ந்து தெரிஞ்சா பக்ஷமும் சாத்தியமும் சேர்ந்து அனுமானம் பண்ண முடியும். இது அனுமானத்தினுடைய ஒரு சாதாரணமா எல்லா இடத்துலயும் பொதுவான நியமம். அந்த ஹேத்துவையும் பக்ஷத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இது தெரிஞ்சதுன்னா ஹேத்துவும் சாத்தியமும் சேர்ந்து தெரியும். பர்வதமும் அதாவது ரெண்டுமே சம்பர்க்கம் தான். இல்ல இந்த இடத்துல பக்ஷ விசேஷனம்னா அந்த பட்சத்துல அந்த அந்தரால காலம்னு ஒண்ணு சொல்றாரு இல்லையா, அது ஏதோரபி ஜாத்தும் அசக்கியத்வா பக்ஷ விசேஷனத்தையாவது ஜாத்தும் அசக்கியத்வா. அதனால அது ரெண்டும் தெரியாததுனால இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் தெரியாது. அது பட்ச விசேஷம்னு சொல்லணும். அதான் சொல்றது உண்டு. சொல்லும்போது சாத்தியா பிரசித்தி சொல்றோம். அந்த இடத்துல பட்ச விசேஷம் கூட வராது. அது வாஸ்தவம். ஆனா சாத்தியங்கிறது இப்போ புதுசா தானே இங்க அனுமானம் பண்றாங்க. அதனால அது முன்னாடி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது அனுமானத்தினால சாத்தியத்தை சொல்றாங்க. இது மேல சொல்ற இதுக்கு உபபாதனம் இருக்கு. பட்ச விசேஷத்துக்கு அஜ்ஞானா நகி ஏதோஹோ அஜ்ஞானாங்கிறது பளிச்சுன்னு தெரியும். நீங்க அவஸ்தா விசேஷவத்துவங்கிறது எங்க இருக்குங்கிறது தெரியாது. பட்சத்துல ஹேது ஜானம் வராது. பக்ஷ விசேஷம் தெரியாதுங்கிறத என்ன சொல்றாரு பாத்தீங்களா. இந்த நகி ஞானாபாவம் அந்தரேன அவஸ்தாயாம் விசேஷோ வக்தும் சக்கியா. ரொம்ப ஜாகிரதையா அதை பார்க்கணும். நீங்க என்ன ஹேத்து சொன்னேன்? அவஸ்தா விசேஷவத்வா. இதுல அஜ்ஞானாக்கிறது 2ல அன்வைக்கிறது. ஹேதோஹோ அஜ்ஞானாத்து, ஹேத்துவ கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்னு பக்ஷ விசேஷனமும் தெரியாது. பக்ஷ விசேஷனம்னா இல்ல பக்ஷ நிஷ்டத்துவம் மாத்திரம் இல்ல,
அது அந்தரால காலவானகம், அந்த குறிப்பிட்ட காலத்துல இருந்த நான் ஞான அபாவவான்னு அனுமானம் பண்றான். இப்ப நான்ங்கிறது தெரியுது, அந்த குறிப்பிட்ட காலத்துல தானே நான் ஞானம் இல்லாதவனாக இருக்கேன். அப்புறமா முன்னாடி ஞானம் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு பக்ஷதா வச்ச விஷயம் என்னன்னு தெரியாது. பக்ஷத்தை சித்தியபாவ பக்ஷதான்னு சொன்னா இருக்கு, பக்ஷதா இருக்கு. ஏன்னா சித்தியபாவ பக்ஷதா இருக்கு, பக்ஷ தர்மத்தா இல்லை. பக்ஷ தர்மத்தா இல்லை, பக்ஷ தர்மத்தா கூட இருக்கலாம், ஆனா அது தெரியல. பக்ஷ தர்மத்தா தெரியணுமே, இருந்து பிரயோஜனம் இல்லை, அது இவனுக்கு தெரியணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாமகிரி இல்லை. இப்ப பாருங்க, ஹேத்து எப்படி தெரியலன்னு பார்க்க, அவஸ்தா விசேஷவத்துவாத்துன்னு சொன்னான். அவஸ்தா விசேஷன்னு ஒரு விசேஷ பதம் போட்டானே, இது எது நிவர்த்தி பண்றதுக்காக? ஜாகிரத்தையும் சொப்னத்தையும் நிவர்த்தி பண்றதுக்காக. அப்படின்னா ஜாகிரத்தையும் சொப்னத்தையும் விட்டுட்டு இந்த என்ன விசேஷம் இருக்கு இந்த அவஸ்தையிலன்னு சொன்னா ஞான அபாவம் தான் சொல்லணும். இந்த ஞான அபாவத்தை விட்டுட்டு இந்த சுசுப்தி அவஸ்தையில வேற என்ன விசேஷம் இருக்கு? அப்படியானால் இந்த ஹேது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஞான அபாவம் தெரிஞ்சா, நீங்க இப்ப இந்த ஹேதுவை கொண்டு ஞான அபாவத்தை அனுமானம் பண்றது. இங்க அவஸ்தா விசேஷத்துல விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா ஞான அபாவம் தான் விசேஷம் அப்படின்னு இருந்தால், அவஸ்தா விசேஷவத்வாத்துன்னு ஹேத்து தெரிஞ்சிருச்சியே ஞான அபாவம் தெரிஞ்சிருக்குன்னு ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க என்ன அனுமானம் பண்றதுக்கு இருக்கு? சரி, இதுதான் எப்படி தெரியுது? அதுதான் இங்க கேள்வி. ஞானம் இல்லாத ஒரு அவஸ்தையாக இருக்கிறதுனாலே அப்படின்னு சொன்னதாக, அந்த காலத்துல எனக்கு ஞானம் இல்லை, தூங்கிட்டு இருக்கிற காலத்துல ஏன் ஞானம் இல்லாத அவஸ்தையாக இருப்பதுனாலே அப்படின்னு சொன்னாக்க, அதுதானே இப்ப விவாதாஸ்பதமா இருக்கு. அதனால ஹேதோக அஜ்ஞானம் நகி ஞானாபாவம் அந்தரேன அவஸ்தாயாம் விசேஷோ வக்தும் சக்கியா. அவஸ்தா விசேஷவத்வாதுன்னா என்ன விசேஷம் இது? இதுதான் விசேஷம் சொன்னா அதுதான் தெரியாது இன்னும். இது முதல் ஹேதுக்காக சொன்னார். ரெண்டாவது ஹேத்து சொன்னார் ஞான சாமகிரி அபாவவத்வாத்துன்னு சொன்னார். அதுக்கு என்ன சொல்றார்? ஞான சாமகிரி விரகஸ்ச ஞானாபாவ அனுமேயத்துவேன அந்யோன்யாசிரஸ்தா. இது எப்படி தெரியுது? அந்த சமயத்துல ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய காரணங்கள் என்கிட்ட இல்லை. எப்படி தெரியுது? ஞானம் இல்லை அதனாலதான் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா, ஞானமே வரலங்கிறது சித்தமாச்சுன்னா அப்படின்னா ஏன் வரலன்னா ஞானம் வர்றது காரணம் இல்லைன்னு சொல்லணும். வரதுக்கு காரணம் இல்லைங்கிறத வச்சுன்னு ஞானம் இல்லைன்னு அனுமானம் பண்ணுங்க, இது அந்யோன்யாசிரியம் இல்லையோ? அதனால ஞான சாமகிரி விரகவத்வாக நியாயாமிரதக்காரர் சொன்ன அனுமானம் அவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு அந்த அனுமானம். ஆனா அவ சொல்றத பார்த்தா ரொம்ப கரெக்டா இருக்க மாதிரி தெரியுது. இது ரொம்ப சாமானியப்பட்ட தூஷணம் தானே இது. இது கூட தெரியாம பண்ணியிருக்காரு பாருங்க. அது ஆடம்பரமா அதை எடுத்து சொல்லும் போது நமக்கு சாமகிரி ஏற்படுத்தும். இந்திரியங்கள் தானே, இந்திரிய கன்னிகிருஷ்ணன் இந்திரியங்கள் லைக்கியம் சுத்தி சொல்ல ஸ்ருதியை வச்சு சொல்லலாம். ஞான சாமகிரியினாலும் ஞானேந்திரியம், ஞான ஜனகமான இந்திரியம் சர்வேஷாம் சுத்தோ லயங்கிறது நாம் முக்கியம். அது ஞானோத்பாதகமான காரண சாமானியம் இல்லை அப்படிங்கிறது வேறு மின்சாதர்ன்னு சொன்னா இதனால முகம் ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லிட்டா கூட அவருக்கு போறோம் சேர்த்து சித்திக்கிறதுக்கு. ஸ்ருதியை வச்சுன்னு பேசலாம். ஸ்ருதியை வச்சுட்டு அப்படி போனா அதான் அந்தகரணத்துக்கு சுசுப்தி காலத்துல லயம் சொல்லிருக்கு ஸ்ருதியில எல்லாம் சொல்லி அந்த எல்லாமே. ஆமா, அதை வச்சுன்னு நீங்க பேசினால் அப்ப என்ன ஆகும் தெரியுமா? அப்ப நீங்க ஞான அபாவத்தை அனுமானம் பண்றதுக்கு முடியாது. அந்த இதை வச்சுட்டு யோக்கியமான ஒரு அதிகாரத்தோட இது யோகியான ஞான சாமகிரி விரகச்ச ஞானாபாவ அனுமேயத்துவேன அந்யோன்யாசிரஸ்தா. ஆனா நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, அது மாதிரி இதை யோசிக்கணும். இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கலாம். அது மட்டுமா சொல்றது ரொம்ப இஷ்டம்.
இல்ல இல்ல இது கவனிக்க வேண்டிய விஷயம் தான். நச்ச இப்ப பாருங்க, இவர் ஒரு யுக்தி சொல்றார். இதானீந்தனேன இந்திரிய பிரசாதேன பூர்வகாலீனம் தது உபரமம் அனுமாய சாமகிரி விரக அனுமானம். இவன் என்ன பண்ணா தெரியுமா, மூச்சுண்டா இந்திரியங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரியுது இல்லையா, சௌக்கியமா வேலை பண்ணிட்டே இருந்தா களைச்சு போயிடுறது. தூங்கி எழுந்திருந்தாச்சுன்னா திருப்பியும் புத்த புதுசா வந்த மாதிரி இருக்கு. அப்ப என்னாச்சு, இதுக்கு காரணம் என்ன? கொஞ்ச நாள் அது விசிராந்தி எடுத்துன்றது தானே. கொஞ்ச காலம் விசிராந்தி எடுத்துன்றதுனால களைச்சு போன அந்த கரணங்கள் எனக்கு திருப்பியும் சக்தியோடு வந்திருக்கு. அதுல இருந்து என்ன தெரியுது, சுசுப்தி காலத்திலையும் இந்த இந்திரியம் வேலை பண்ணிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோம். அப்ப மூச்சு கழிச்சு ஒரே சோர்வு, இன்னும் ஜாஸ்தி வேலை பண்ணி இருக்கிறதுனால களைச்சு போயிருக்கணும். ஆனா இந்திரியத்தினுடைய ஒரு பிரசாதம் தேர்ந்தெடுத்தவனுக்கு தெரியுது. இந்த பிரசாதத்தினால இவன் என்ன அனுமானம் பண்றான்னா, அந்த குறிப்பிட்ட காலத்துல நம்ம இந்திரியம் வேலை செய்யாம இருந்திருக்கு அப்படின்னு. வேலை செய்யாம இருந்திருக்கு, நான் எனக்கு ஞான சாமகிரி அபாவம் கிடைக்க போச்சு இல்லையா, நீங்க அனுமானத்துக்கு. அப்ப ஞான சாமகிரி அது வேலை பண்ணலைங்கிறதுனாலதானே இன்னைக்கு நல்லா சோர்வு இல்லாம எழுந்துட்டு இருக்கு. அதனால அந்த சமயத்துல அது வந்து வேலை செய்யலேன்னு ஆயிடுச்சு. அது வேலை செய்யலேங்கிறது ஆயிடுச்சுன்னா ஞான சாமகிரி இல்லைன்னு ஆயிடுச்சு. இதை வச்சுட்டு ஞானம் வரலன்னு சொல்லிடலாம். இதை கேட்டான். இதானீந்தனேன இந்திரிய பிரசாதேன பூர்வகாலீனம் தது உபரமம் அனுமாய, இதுக்கு முன்னாடி அந்த இந்திரியம் வந்து வேலை செய்யாம உபரமம்னா வியாபார அபாவம் விசிராந்தியா இருந்திருக்கு அப்படிங்கறத அனுமானம் பண்ணிட்டு சாமகிரி விரக அனுமானம். அப்ப அப்படின்னா சாமகிரி இல்லைன்னு ஆயிடுச்சு. இது நச்ச இந்திரிய பிரசாதஸ்ய சுகானுபவ ஹேதுகத்ய தது உபரம ஹேதுகத்துவ அசித்தே. இவர் சொன்னார், இந்திரியம் சந்தோஷமா எழுந்து இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய வியாபாரம் இல்லாதது இல்லை, அந்த சமயத்துல அனுபவிச்ச சுகம். அந்த சுகத்தை அனுபவிச்சதுனால கூட அந்த இந்திரியத்துக்கு பிரசாதம் ஏற்பட்டிருக்கலாமே இல்லையா. அதனால வியாபார அபாவம் தாங்கிறது நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதாவது அவரோட சுசுப்தியில சுகம் இருக்குங்கிறத ஒத்துக்கிறார். அதனால அந்த சுகத்தை, விசேஷமான சுகத்தை அனுபவிச்ச காரணத்தினால இந்திரியம் வந்து ஆனந்தமா இப்ப எழுந்துட்டு இருக்கே தவிர இது தன் வேலையை நிறுத்தினத்தினால இல்லே அப்படிங்கிற, இது நான் அப்படி இது நிஜம்னு சொல்லல. இப்படி இல்லைங்கிறது நீ என்னத்தை கண்ட? இது இல்லைன்னு சொன்னாதான் அது உபரம்ங்கிறது சித்திக்கும். எல்லாம் யுக்தி தானே. அந்த சமயத்துல விசேஷமான ஒரு சுகத்தை அனுபவிச்சதுனால இந்த இந்திரியம் வந்து இன்னைக்கு பிரசன்னமா அனுபவிச்சுட்டு இருக்கா, இல்லே வந்து வேலையை நிறுத்தினத்தினால பிரசன்னமா வந்துதாங்கிறது எப்படி கண்டுபிடிச்ச? அதனால இது சம்சயத்துல கொண்டு போய் விட்டாச்சு, தீர்மானம் இல்லை. இல்ல அது வந்து அதுல இந்த மீமாம்சக்கால் இருக்காரு, அவ மனசுல லயம் சொல்றது இல்லை, மனசனாலேயே ஆத்மாவுடைய சுகம் தெரியறதுங்கிற ஆத்ம சுகம். நீ முக்தி காலத்துல மனசனாலே ஆத்மாவுடைய சுகம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவனை சொல்றான். அப்ப அந்த முக்தியில தெரியலான்னு சொன்னா சுசுப்தியில கூட தெரியலாமே. நம்ம இந்திரிய பிரசாதங்கிறது மனசுடைய பிரசாதம் தான். மூச்செண்டவனுக்கு மனசு வந்து முக்கியமா இருக்குங்கிறது தான் சுசுப்திக்கு அடையாளமா வச்சுருக்கு. அப்ப அந்த சமயத்துல மனசு சுகத்தை அனுபவிச்சு அதனால ரொம்ப சந்தோஷமா எழுந்திருக்கிறதா இல்ல வியாபாரம் ஒண்ணும் இல்லாததுனால சௌக்கியமா எழுந்துதாங்கிறத தீர்மானம் பண்ண முடியாது. நீங்க சமாதி நிலையில பார்க்கும்போது மனசு வந்து பாக்கிய வியாபாரத்தை நிறுத்தினத்தினால சந்தோஷமா இருக்கு. ஆனா சுசுப்தி நிலையில சில சமயம் விசேஷமான சுகத்தை அனுபவிச்சதுனாலும் சந்தோஷமா வருது. அப்போ அதனால இந்த ரெண்டு விதமாவும் நமக்கு இருக்கிறதுனால தீர்மானம் பண்ண முடியாது. நீங்க நிச்சயம் பண்ணிக்க முடியாது, தீர்மானம் பண்ணிக்க முடியாது. அதனால சுகானுபவ ஹேதுகஸ்ய தது உபரம ஹேதுகத்துவ அசித்தே. மூணாவதுக்கு என்ன சொல்றாருன்னா, நியமேன அஸ்மரியமானத்வஞ்ச யதாஸ்ருதம் வா சுசுப்தி காலாவச்சேதேன இதுவா. நியமேன அஸ்மரியமானத்வாத்துன்னு ஒரு ஹேது சொன்னார். நீங்க சொன்னதை அப்படியே வச்சுக்கணும்லாமா இல்ல சுசுப்தி காலாவச்சேதேனன்னு ஒரு விசேஷனம் போட்டு அதை பரிஷ்கரிச்சுக்கணுமா? என்ன
யதாஸ்ருதம்னு வச்சுட்டா என்னன்னா ஆத்திய அசுத்தி. ஆத்திய அசுத்தின்னு சொன்னா நீங்க சொன்ன ஹேத்து பட்சத்துல இல்லைன்னு. ஆத்மாதிக்கம் நீங்க ஹேத்து என்ன சொல்றீங்கன்னா ஆத்மாலாம் சரி எல்லாம் மற்றதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, ஆனா இந்த தியானம் மாத்திரம் ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு ஹேத்து சொன்னார். அப்படி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா சுசுப்தி காலீனோகம் அப்படின்னு சொல்றோ இல்லையோ, சுசுப்தி காலத்தில் நான் தியானம் இல்லாதவனாக இருந்தேன் அப்படின்னு நீங்க அனுமானம் பண்றதுக்கு சுசுப்தி காலத்துல இருந்த நான்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ. அதாவது சுசுப்திகா ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னு சொன்னா அப்ப அதனுடைய அனுபவம் கூட ஞாபகமா வருதுன்னு. ஞாபகத்துடைய ஆகாரம் எப்படி தெரியுமா, நான் அன்னைக்கு அங்க அதை பார்த்தேனே அப்படிங்கிறது ஞாபகம். பார்த்தேனேன்னு சொன்னா அந்த பார்க்கிறதுங்கிற அனுபவத்தையும் சேர்த்துதானே அதை ஞாபகப்படுத்திக்கிறது. ஏன் அதனால தத்தாம்சம்னு ஒண்ணு சொல்றாளே, அந்த தத்தாம்சத்துல ஏற்கனவே அனுபூதம்ங்கிறது அனுபவாம்சமும் ஒண்ணு தெரியுது. இதைத்தான் இந்த பிராபாகரம் எல்லாம் சில இடத்துல அந்த தத்தாம்சத்துக்கு பிரமோஷம் வரும், பிரமுஷ்ட தத்தாக ஸ்மிருதி அப்படின்லாம் சொல்லுவா. ஆக ஸ்மிருதிங்கிறது எப்பவுமே ஏற்கனவே அனுபவிச்சேனே அப்படின்னு அந்த அனுபவத்தையும் ஞாபகப்படுத்திண்டு அதையும் சேர்த்து விஷயத்தை சொல்றது, அந்த விஷயத்தை அனுபவித்த விஷயமாக விஷயீகரிக்கும் ஸ்மிருதி. அப்ப அனுபவத்தையும் சேர்த்துதானே விஷயப்படுத்துறது. இப்படி பார்க்கும்போது நீங்க இப்ப சொன்னாலே தியானம் ஸ்மரியமானமாக இல்லை, அதனாலதான் தியானம் இல்லைன்னு அனுமானம் பண்றேன் அப்படின்னு சொல்றேலே, அது ஆட்டம் போச்சு. ஏன்னா ஆத்ம விஷயக்க தியானம் கூட ஸ்மரணத்துக்கு விஷயமா போயிடுச்சு அந்த காலத்துல அப்படின்னு சொல்லும் போது. இந்த கால விஷயக்க தியானம் ஆத்ம விஷயக்க தியானம் எதுல எந்த பட்சத்தை நீங்க ஸ்மரணம் வருதுன்னு சொல்றீங்களோ, எந்த அம்சத்துல நீங்க ஸ்மரணம் வருதுன்னு சொல்றீங்களோ அந்த ஸ்மரணமே அந்த விஷயத்தை அனுபவிச்சதாக விஷயீகரிக்கும். அப்ப என்னாச்சு, ஆத்மாவை தவிர ஆத்ம விஷயக்குமான அந்த ஞானமும் அந்த ஸ்மரணத்துல விஷயம் ஆச்சுன்னு ஆயிடுமே. அப்ப இந்த ஹேது யதாஸ்ருதமாக சரியா வரலே, அஸ்மரியமானத்துவா. ரெண்டாவதுக்கு என்ன வந்துட்டாருன்னா துவிதீயேது உபேட்சணீய ஞான அபாவோ நசித்தே. துவிதீயன்னு சொன்னா சுசுப்தி காலாவச்சேதேன அப்படின்னு ஒரு விசேஷம் போட்டோம். மரியத்தே ஆனா சுசுப்தி காலாவச்சேதேன நஸ்மரியதே அப்படின்னு போட்டு. அதனால அப்படின்னா என்னன்னு பாருங்க. நீங்க அப்புறமா வந்ததுக்கு அதாவது ஜாகிரத்துல வந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வருது, ஆனா சுசுப்தி சமயத்துக்குள்ள அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஏதாவது ஞாபகத்துக்கு வந்ததோ ஸ்மரணம் வந்ததோ ஒன்னும் ஸ்மரிக்கல இல்லையா. சுசுப்தி காலாவச்சேதேனா அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கேன் ஒன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்மரணம் வருதோ, ஒன்னும் ஸ்மரணம் வருது. முழிச்சுன்றதுக்கு அப்புறம் வருது, அதுக்குள்ள வரல. நீங்க என்ன ஹேத்து சொல்ற, சுசுப்தி காலாவச்சேதேன அஸ்மரியமானத்வா, அந்த காலகட்டத்துல எனக்கு ஞாபகத்துக்கு வரல, அதனால அந்த விஷயம் இல்லை, அந்த ஞானம் இல்லைன்னு அனுமானம் பண்றீங்க. இப்படி சொன்னீங்கன்னா நீங்க ஒரு சாமானிய வியாப்தியை சொல்ல வேண்டியிருக்கும். எந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரலையோ அந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த விஷயத்தினுடைய ஞானம் எனக்கு இல்லை அப்படின்ற சாமானிய வியாப்தி சொல்லணும். இப்படி சொன்னா இதுல தப்பு வந்துடும். ஏன்னா ஒரு விஷயத்த நேற்றுக்கு நான் பார்த்திருக்கேன், குறிப்பிட்ட காலம்னா நேற்றுக்கு சூரியோதயத்திலேருந்து சாயங்காலங்குள்ளேன்னு வச்சுக்கோம், பார்த்துட்டு வந்திருக்கேன், ஆனா ஸ்மரணம் வரல, உபேட்சாத்மகமாக தியானம் வந்திருக்கு, அதனால ஞாபகம் வரல. ஆனா அல்லது வேற ஏதோ காரணம் பார்த்ததெல்லாம் ஞாபகப்படணும் இல்லை, மறுநாளைக்கு எனக்கு ஞாபகம் வந்து கொடுத்து. அப்ப குறிப்பிட்ட காலம்னு சொல்லும் போது அந்த ஒரு நாளுக்குள்ள எனக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரலங்கிறதுக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எனக்கு அந்த விஷய அனுபவமே இல்லை, தியானம் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? தியானம் வந்து கூட ஞாபகம் வராம இருக்குமே. அதனால ஞாபகத்துக்கு வரலேங்கிறதுக்காக அந்த சமயத்துல அந்த ஞானம் எனக்கு வரலேன்னு சொல்றது தப்பு. ஆனா சுசுப்தி காலத்துல ஒன்னும் ஞாபகத்துக்கு வரல அப்படிங்கிறதுக்காக சுசுப்தி காலத்துல ஞானம் ஏற்படலே அப்படின்னு சொல்றது இருக்கே, இதுக்கு காரணம் இல்லை, பிரமாணம் இல்லை. திவிதீயேது உபேட்சணீய ஞான அபாவோ நசித்தே. ஏன்னா இன்னொன்னு இது ஒண்ணு, இதையே வச்சிருந்து ஒரு ஆபாதனமும் பண்ணலாம். சுசுப்தி காலத்துல ஏன் ஞாபகம் வரலன்னு சொன்னா அந்த ஞானம் உபேட்சாத்மக ஞானமா இருக்கலாம். உபேட்சாத்மக ஞானம், உபேட்சா நமக்கு வேணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் நாம ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அது ஞாபகத்துக்கு வரும்.
உபேட்சையா பார்த்துட்டோம்னா அது ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்கணுமே இருக்காது, அது ஞாபகம் வராது. ஆக உபேட்சாத்மக ஞானம் கூட இருக்கலாம். நீங்க அபேட்சாத்மக ஞானம் இல்லைன்னு போனா சுஸ்தி காலத்துல சொல்லலாமே தவிர போற போக்குல ஏதோ தெரியறது உபேட்சாத்மக ஞானம் அப்பேற்பட்ட ஞானம் சுசுப்தியில இல்லைங்கிறது உங்களுக்கு எப்படி சித்திக்கும் இந்த அனுமானத்தால? ஏன்னா அது ஸ்மரணம் வரலைங்கிறத வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்கும். द्वितीयेतु उपेक्षणीय ज्ञानाभावो न सिद्धे ஒண்ணு தத்ரைவ வியபிச்சாரஸ்ச. ஆக அந்த அதுலயே விசாரம். இங்க பாருங்க, உபேட்சாத்மக ஞானம் இருக்கே, இந்த ஞானம் இருக்கலாம்னு ஆச்சு அந்த ஆத்மாவில. அப்படின்னா என்ன ஆச்சு? ஞான அபாவங்கிற சாத்தியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. சாத்தியம் இல்லை, ஆனா ஹேது இருக்கு. அப்ப என்ன ஆச்சு? ஆட்டம் போச்சு. இதுதான் விசாரம்னு சொல்லு. ஆக ஹேது தப்பு, அப்பரியமானத்வா அப்படிங்கிற இந்த ஹேது தப்பாக ஆச்சு. இது வச்சுக்கோமா?